நான் மாதிரி நல்லவனா இருக்கணும். டேய் நான் நல்லவனா வந்தா எதுக்காக? காதலுக்காக. நீ மச்சான் நான் வீட்டுக்காக மச்சான். தம்மு சரக்குலாம் அடிச்சா வீட்டுல சாவடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. அதெல்லாம் இல்யூஷன். பொம்பளைகளை மதிக்கணும், ஆல் இண்டியன் சம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், குடியே கெடுக்கும், புகைப்பழக்கம் புற்றுநோய் தரும், ஏய் சொல்லி கொடுற நோய் அப்படிலாம் சொல்லி நம்ம நல்லா வளர்ப்பாங்களா? ஆனா கல்யாணம் வந்துட்டா மாப்பிள்ளை வெல் செட்டிலா இருந்தா போதுப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை குடிச்சா ஓகே, டென்ஷன் தம் அடிச்சா ஓகே, பொம்பளைங்க அப்படி இருந்தா ஓகே, ரேஸ் பண்ணா ஓகே, சூதானா ஓகே, மேட்டர் பண்ணா ஓகே, பாக்கு போட ஓகே, ஏன் கஞ்சாச்சா கூட ஓகே. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல விஷயம் படா போதும். அப்ப என்ன மாதிரி நம்மளோட பிரச்சனை வளர்த்தாங்க, நம்மள நல்ல விஷயம் போட்டுக்கலாம்ல. ஆனா நாம ப்ரீகேஜில இருந்து பிஜிஜி வரைக்கும் நல்ல பசங்களா வளர்ந்து நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு கம்பெனியா நாய் மாதிரி இன்டர்வியூ கலந்துட்டு இருக்கோம். இங்க பண்டா படிக்கிற பையன் 10வது பண்ண உசார் பண்ணி ஜாலியா சுத்துவான். அவனுங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு அப்பா காசுல மாமலா காசுல பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு ஒரு நல்ல பொண்ணா கட்டிக்கிட்டு 4 வீடு வச்சுட்டு நைட் எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு வாசனை சென்ட் அடிச்சு வருஷத்துக்கு பெத்து போட்டு பொறுப்பான குடும்ப தலைவனா இருப்பானுங்க. நாம நல்ல பசங்களாவே நாரி போவோம். அவனுக்கு கூட்டிட்டு சுத்தி கைட்டு வராங்க பாத்தியா, ஒருத்ததுல சக்கவே மக்கள் வந்து பண்ணிட்டே சேரும். அதெல்லாம் வேணான்னு மேட்ரிமோனி சைட்ல பார்த்தா அங்கேயும் பையன் குடி கூடாது, தம்மடி கூடாது, அஃபேர் கூடாது, வீடு வச்சிடும், கார் வச்சிடும், மொத்தம் 1000 கண்டிஷன். ஆமாங்க நாங்க நல்ல பசங்க தான் ப்ரூவ் பண்ணி அதையும் ஓகே பண்ணி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணா அதுக்கப்புறம் மாசம் பர்சனல் லோன், ஹோம் லோன், கார் லோன், பைக் லோன், ஹெல்த் இன்சூரன்ஸ், எல்எஸ் பிரீமியம், வீட்டு வாடகை, அம்மா அப்பா குழந்தை கூட்டி பிரசவம், மொத்த வாழ்க்கை வருத்தொடுக்க மச்சான். சாவர வரைக்கும் சந்தோஷம் என்னன்னு தெரியுமா செத்து போயிடும். அதையும் மீறி சந்தோஷம் வெளில போனா மொத்த வந்து சேருது 8 ஸ்டார். இப்ப என்ன மச்சான்